வாங்க ஒரு ஆபத்துல உண்மையான நட்பு எப்படி சோதிக்கப்படுதுன்னு இந்த கதையில பாப்போம். அப்போ நட்போட உண்மையான டெஸ்ட் எது? வாங்க இந்த கதை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அவங்க ஒரு சந்தைக்கு போறாங்க. ஆனா அந்த பயணம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்க போகுது. இவங்க 2 பேரோட கேரக்டரும் டோட்டலா வேற வேற. அதுதான் இங்க முக்கியமான விஷயமே. மூலு ரொம்ப பெருமையா பேசுறான். விலங்கெல்லாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ், உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா சொன்னதை செய்வானா? திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கரடி அவங்க முன்னாடி நிக்குது. இப்போதான் அசலான டெஸ்டே. மோலு சொன்னது எல்லாம் மறந்துட்டு முதல்ல உசுர காப்பாத்திக்க ஓடுறான். தான் ஃப்ரெண்ட தனியா விட்டுட்டு வேகமா ஒரு மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கிறான். இப்போ மரம் ஏற தெரியாத கூழு என்ன பண்ணுவான்? அவனோட புத்திசாலித்தனம் தான் இங்க கை கொடுக்குது. கரடி செத்தவங்கள ஒன்னும் பண்ணாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால மூச்சை பிடிச்சுக்கிட்டு செத்த மாதிரி படுத்துக்கிறான். அந்த கரடி இப்ப கோளுக்கிட்ட வந்து பாக்குது. நினைச்சு பாருங்க அந்த நிமிஷம் எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும்னு. கோலு செத்துட்டான்னு நினைச்சு கரடி அவனை விட்டுட்டு போயிடுச்சு. அவனோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆபத்தெல்லாம் போனதுக்கு அப்புறம் மோலு மெதுவா மரத்துல இருந்து இறங்கி வர்றான். அப்புறம் என்னாச்சு? நடந்தத பத்தி கவலையே இல்லாம 3 கிண்டலா ஒரு கேள்வி கேக்குறான். அதுக்கு கோலு சொன்ன பதில்தான் கதையோட முக்கியமான படிப்பினை. கோலு சொன்னதை கேட்டதும் மோலுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. உடனே மன்னிப்பு கேக்குறான். அப்போ உண்மையான நட்புனா என்ன? அது வெறும் வார்த்தை இல்ல, கஷ்டத்துல கூட நிக்கிறது. சோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். பேசுறது ஈஸி, ஆனா செஞ்சு காட்டுறதா முக்கியம். இந்த கதை உண்மையான நட்புக்கு ஒரு அர்த்தம் சொல்லுது. நீங்க உங்க வாழ்க்கையில உண்மையான நண்பர்னு யார சொல்வீங்க?